நீங்கெல்லாம் பெரிய வீரங்க தானே. பெரியார் பெரிய சாக்ரட்டிஸ், இங்கர்சாலு, ஏங்கல்ஸ், மார்க்ஸ் அப்படித்தானே பேசுறீங்க. வாங்க, ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும்? பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது. தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம், அதனால அறுத்தறிங்கன்னு சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறியலை, நீங்கெல்லாம் குழந்தை பெற்றீங்களா? எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க. அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்களேன். வாக்கெழுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்க, அவர் தான் படிக்க. எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறீங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு, பெண்ணுரிமை கொடுத்திருக்கு. நீ இந்த சோகால்டு பெரியாரிஸ்ட், பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிட்டு இருந்தது காரணம் ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடிங்க, நாங்கள் முல்லை பெரியார் நதி உரிமையை காப்பாற்ற போராடி. அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு. பெரியாரத்துக்கு வந்து பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு. மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS, பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துட்டு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா, ஓ நாடு, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்கு இங்க வேலை, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த மதத்துக்கு எதிரானவர்? சரி, எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும், இதே பாரதிய ஜனதா கட்சியும், இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க? அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்னையா உன பிரச்சனை? யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குள்ள கொலக்கட்டு இருந்துச்சா? எங்க போனீங்க பேசாம? என்னைய ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்க போனாங்க? இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்ன எதிர்க்கும் போது நீங்க ஆதரிச்சீல? நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா சொல்லுங்க. நேத்து கூட கல் இறக்குற மாநாட்டுல தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா? அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர, 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர. ஏன் வர? நீ 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம். ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளை நீ மோதி வென்றுவியா? தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்றிருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்றிருக்குது தமிழ் தேசிய அரசியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.